Hi friends, வணக்கம். Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல chilli chickenum மிளகு ரசமும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வீக்லி ஒன்ஸ் டைம் இந்த மாதிரி வெளியில உட்கார்ந்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அது ரெண்டாவது வீடியோ இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Friends, first chicken வந்துட்டு மஞ்சள் உப்பு எலுமிச்சம்பழம் எல்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். சில்லிக்கு தகுந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2 லெக் பீஸ் எடுத்துர்க்கேன். இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுற பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இஞ்சி பூண்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். அப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள், மிளகு, கொஞ்சமாக அந்த திக்னஸ் வர்றதுக்கோசரம் ஒரு 4 ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். அப்புறமா கஸ்தூரி மேஸ்தி, இந்த வெந்தயக்கீரை இது காஞ்சது, அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்தது இதில் வந்துட்டு சோள மாவு, கொஞ்சம் அரிசி மாவு இதெல்லாம் இருக்குது, இதையும் சேர்த்துக்கலாம். இதுலேயே கொஞ்சம் நான் மிளகாத்தூளும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் கலர் சேஞ்சாக தெரியுது. நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். அந்த விதை இல்லாமல் புழிஞ்சிக்கோங்க. வந்து இதில் 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்க போகிறேன். இப்போ வந்து இதெல்லாம் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த அளவுக்கு சிக்கன் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இந்த அளவுக்கு கோட்டிங் போதும்னு மாவெல்லாம் இதோட போதும்னு இது பண்ணிட்டேன். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கோட்டிங்காக இது வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு, அரிசி மாவு, இல்லை அரிசி மாவு வேண்டாம், சோள மாவு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க, அரிசி மாவு கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்னஸாக கிடைக்கும். எனக்கு இந்த அளவுக்கு போதும், அதனால் நான் இதோட இப்படி வச்சு ஊற வைக்க போகிறேன். நல்லா ஒரு 1/2 hour to 1 hour ஊறட்டும். நம்ம அடுத்தது ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். அது வரைக்கும் இது ஊறிட்டு இருக்கட்டும். சிக்கன் இந்த பக்கம் ஊறிட்டு இருக்குது, இது ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். இதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. நான் மஞ்சத்தூள் சொல்லலை, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. வந்து ஆல்ரெடி நான் புளியெல்லாம் கரைச்சி வச்சுட்டேன். இதில் வந்துட்டு கொஞ்சம் ரசப்பொடியும் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். அது அப்படியே நம்ம கலந்து வச்சிடலாம். அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இது போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சியில் வந்துட்டு நல்லா மிளகு ரசங்கிறதுனால மிளகு நல்லா நிறைய சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகு, சீரகம், ஒரு 10 பல் பூண்டு, நீங்கள் தட்டியும் போட்டுக்கலாம். நான் பசங்க தட்டி போட்டால் சாப்பிட மாட்டாங்கன்னு நான் அரைச்சிக்க போகிறேன். ஒரு வரமிளகா, அப்புறமா வந்துட்டு 2 தக்காளி நான் விதையை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரசம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ கடுகு சேர்த்துடலாம். நவுந்துக்கம்மா. கருவேப்பிலை, 2 வரமிளகா, நான் அரைக்கிறதுல 1 போட்டிருக்கேன், அதில் தாளிக்கிறதுக்கு 2 சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இதில் சேர்த்துடலாம். நல்லா எண்ணெயில் போடுறதுனால தெளிக்கும், தூரமாக இருந்து போட்டுக்கோங்க.
இது நல்லா ஒரு 2 நிமிஷம் இதுலேயே நல்லா வணங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி இதில் சேர்த்துடலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ வந்துட்டு நல்லா உப்பு எவ்வளோ காரெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்ற பார்த்துட்டு கொத்தமல்லி தழை திரும்பவும் கொஞ்சம் தூவி விட்டு மூடி வச்சுருங்க. இது என்னோடய ஸ்டைலில் நான் ரசம் செஞ்சுருக்கேன். நீங்கள் எப்படி செய்வீங்கங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரொம்பவும் கொதியெல்லாம் வரக்கூடாது. கொதி வர ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சில்லி பொரிக்க எண்ணெயை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், ரசம் வச்சுருக்கேன், கொதிச்சிட்ருக்கு. சில்லியும் ஊறிடுச்சு. நம்ம எண்ணெய் சூடானோடனே சில்லியை போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரசம் பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு ஆனோடனே ரொம்பவும் கொதிக்க விட்றாதீங்க. நுரை வந்து இந்தளவுக்கு வந்தோடனே ரசத்தை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நான் இப்போ வந்து லெக் பீஸ் போட போகிறேன். இப்போ வந்து லெக் பீஸ் 2 போட்டிருக்கேன். நல்லா இந்தளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கணும். அப்போ போட்டிங்கன்னா தான் சிக்கனில் எண்ணெய் இழுக்காது. நீங்கள் அது எண்ணெய் சூடாகாமல் போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். லெக் பீஸ் போட்டதுனால ரொம்ப நேரம் வரைக்கும் வேகணும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹை ஹீட்டில் வச்சுட்டு அப்புறமா குறைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா உள்ள வரைக்கும் வேகும். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் எடுத்துருங்க. இந்த மாதிரி ஜல்லடை இருக்கிற பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அப்போ எண்ணெய் எல்லாம் ஃபில்டர் ஆகி கீழே வந்துடும். டிஷ்யூ பேப்பர் இருந்தாலும் போட்டுக்கோங்க. நல்லா லெக் பீஸ் வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். இங்கே காமி. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காம்போ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மிளகு ரசம், சில்லி சிக்கன், ஒயிட் ரைஸ் நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன். எல்லாமே ரெடியாக இருக்குது. அப்படியே கிட்ட வந்து காமிங்க. அப்படியே ரசம் ஊற்றி இது சில்லி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வேறு எந்த குழம்பு அது இது எதுவுமே வைக்கல. வெறும் ரசம் மட்டும்தான் இன்றைக்கி. ஃப்ரெண்ட்ஸ், இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.